சில நேரங்கள்ல தப்பு பண்ணவங்க அது சாரிக்க காட்டி நாம மன்னிச்சு விட்டுருவோம். மன்னிச்சுட்டேன் போயிடு அப்படி. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிறது உங்களோட பெருந்தன்மை தானே நீங்க நினைச்சீங்கன்னா, அதுதான் இல்ல. அதுக்கு பின்னாடி இந்த 3 விஷயம் தான் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணுமே. வேற என்ன கேட்டுற போறேன்? டைம் இருந்தா நம்ம பேஜ விசிட் பண்ணி பாருங்க. இது மாதிரி நிறைய கன்டென்ட்ஸ் இருக்கு. அப்புறம் புகழ் என்னோட ஃபீல்ட்ல ரொம்பவுமே என்டர்டெயின்மெண்ட் கன்டென்ட்ஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. அது என்னோட டைமை வேஸ்ட் பண்ற மாதிரி தோணுது. ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும், பெர்ஸ்பெக்டிவ மாத்தி ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா கத்துக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, யூ ஆர் ஆன் அ ரைட் பிளேஸ். யோசிக்காம டக்குன்னு ஃபாலோ பண்ணிடுங்க. ஏன்னா யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஜோதிச்சுட்டே இருப்பீங்க. யூ நெவர் கோனா டேக் கேஷ். பேக் டு த டாபிக். முதல் விஷயம், எக்ஸிட்டிங் த ஃபைட் ஆஃப் லைஃப். ஒருத்தர் மேல கோபமும் வஞ்சமும் இருக்கிறப்போ நம்ம பாடியில கார்டிசோல்ன்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தொடர்ந்து சுரந்துட்டே இருக்கும். அது நம்மள ஒரு வார்ல இருக்கிற மாதிரி எப்பவுமே பதட்டமா வச்சிருக்கும். ஸோ உங்க பிரெயின் மன்னிப்புங்கிற சுவிட்ச் ஆன் பண்ணி உங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைச்சு. ரெண்டாவது விஷயம், த பவர் ஆஃப் அன்ஹோக்கிங். தப்பு பண்ணவங்க மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் காத்துட்டு இருந்தீங்கன்னா உங்க மனசோட சாவி அவங்க கையில. காலம் ஃபுல்லா அவங்க மன்னிப்பு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிட்டே இருப்பீங்க. எதுக்கு? அவங்களாச்சும் அவங்களோட மன்னிப்பாச்சு அப்படின்னு தூக்கி போட்டு அவங்கள மன்னிச்சுட்டு போனீங்கன்னா உங்களோட மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும். மூணாவது விஷயம், இட்ஸ் நாட் மாரலிட்டி, இட்ஸ் அடாப்டேஷன். நீங்க அவங்கள மன்னிச்சிட்டீங்கன்றதுக்காக அவங்க பண்ண தப்பு சரின்னு ஆயிடாது. அதோட அர்த்தம், இதுக்கு மேலேயும் அவங்க பண்ண தப்பால என் மைண்ட் பீஸை என்னால் இழக்க முடியாது. மன்னிப்புங்கிறது இங்க நிறைய பேரோட டிக்ஷனரியில பிடிக்காத வார்த்தையா இருக்கலாம். பட் மன்னிக்கிறதோட பலன் தப்பு பண்ணவங்களுக்கு இல்லை, நம்ம